வணக்கம். நான் பாரதி பாஸ்கர். தமிழினுடைய இனிமையை முழுக்க நாம் அனுபவிக்கணும்னாக்க அது ஈழத்தமிழர்கள் பேசுகிற தமிழில் தான் அந்த இனிமை இருக்குன்னு நான் எப்பவுமே நினைப்பேன். ஈழத்திலே இருக்கின்ற டான் தொலைக்காட்சி, அதிலே சொற்சமர் அப்படின்னு பட்டிமன்றத்தினுடைய இன்னொரு வடிவம். அந்த வடிவத்திலே இளம் குழந்தைகளை அழைத்து திரு லலிசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றார். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அங்கே பேசுகிற இளம் படைப்பாளிகளினுடைய சிந்தனையும் சொல்வீச்சும் அபாரமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தவறாமல் நானும் பார்க்கிறேன். நீங்களும் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடிச் சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கட்டும் பரந்து வாழும் தீன் தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றைய சொற்சமர் களத்திலே வவுனியா மண்ணின் புகழ்பூத்த 2 பாடசாலைகளை சேர்ந்த பிள்ளைகள் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டு ஒரு வன்னேபி பாடசாலையாக திகழ்கிற ஒரு பெருமைக்குரிய பாடசாலை வவுனியா நெழுக்குளம் கலைமகள் மகா வித்தியாலயம். அங்கிருந்து 3 பிள்ளைகள் என்னுடைய வலப்புறத்திலே வருகை தந்து காத்திருக்கிறார்கள். அதை போல 600க்கும் மேற்பட்ட பிள்ளைகளோடு ஒரு வன்சி பாடசாலையாக திகழ்கிற பாடசாலை வவுனியா இலங்கை திருச்சபை தமிழ்கலவன் பாடசாலை. என்னுடைய இடப்புறத்திலே அவர்கள் வீற்றிருக்கிறார்கள். இந்த 2 பாடசாலைகளை சார்ந்த பிள்ளைகளையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு குடும்பம் என்று வருகிற பொழுது உங்கள் குடும்பம் கூட்டு குடும்பமா அல்லது கரு குடும்பமா தனி குடும்பமா இப்படி கேட்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். இன்றைய காலகட்டம் பொருளாதார சுமை நிறைந்த வாழ்க்கையை அனுபவிக்கிற காலம். இதனால் நாம் இருவர் நமக்கிருவர் என்ற காலம் மாறி நாம் இருவர் நமக்கொருவர் என்கிற காலத்திலே வாழ்கிற ஒரு நிலை இருக்கிறது. இதற்குள்ளே எப்படி கூட்டு குடும்பமாக வாழலாம் என்று கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ விடயங்களை நாங்கள் தொலைத்து விட்டோம். அம்மம்மாவை அப்பப்பாவை வீட்டை விட்டு அனுப்பி முதியோர் இல்லத்திலே சேர்த்து விட்டோம். எங்கள் விழுமியங்களை தொலைத்து விட்டோம். ஆகவேதான் இன்றைக்கு இப்படி கேடுற்று வாழ்கிறோம். இந்த கருத்தையும் ஏற்க முடியாமல் இல்லை. ஆகவே கூட்டு குடும்ப வாழ்வியல் எங்களுக்கு இன்றைக்கு அவசியமாகப்படுகிறது என்று ஒரு பழமையை நாடி வலியுறுத்துகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த பிள்ளைகள் தங்களுக்குள்ளே ஆராய்வதற்காக ஒரு தலைப்பை இன்றைக்கு தெரிவு செய்திருக்கிறார்கள். இன்றைய தலைமுறை வாழ்க்கைக்கு கூட்டு குடும்ப வாழ்க்கை ஒத்து வராது. இது ஒரு கூற்று. இந்த கூற்று சரி என்கிறீர்களா தவறு என்கிறீர்களா? இதைத்தான் தலைப்பாக்கி இருக்கிறார்கள். நடைமுறையிலே இன்றைய குடும்ப வாழ்க்கைக்கு கூட்டு குடும்பம் ஒத்து வராது என்று சொல்கிற பலர் இருக்கிறார்கள். நான் பொருளாதாரத்தை மையப்படுத்தி சொன்னேன். அது பொருளாதாரம் சார்ந்தும் இருக்கலாம், சமூக வாழ்வியல் சார்ந்தும் இருக்கலாம், அல்லது குடும்ப ஒற்றுமை சார்ந்தும் இருக்கலாம். இப்படி எத்தனையோ அம்சங்களுக்குள்ளே இன்றைய தலைமுறை கூட்டு குடும்ப வாழ்க்கையை விரும்பவில்லை. கூட்டு குடும்ப வாழ்க்கை ஒத்து வராது. அந்த கூற்று சரி என்று வாதிடுவதற்கு நெழுக்குளம் மகா வித்தியாலய மாணவர்கள் காத்திருக்கிறார்கள். அது தவறு என்று வாதிடுவதற்கு அதற்காக கருக்குடும்பம் என்று அல்ல, ஆனால் அது தவறு என்று வாதிடுவதற்கு திருச்சபை தமிழ்கலவன் பாடசாலை மாணவர்கள் காத்திருக்கிறார்கள். வாதத்தை தொடக்கி வைக்கிறார் நெழுக்குளம் மாணவி டேனுஜா சுதாகரன். தரம் 11 வகுப்பிலே கல்வி பயில்கிறார். நெழுக்குளத்தைச் சேர்ந்தவர். பேசுங்கள். ஆதியில் பிறந்து தென்பொதிகையில் தவழ்ந்து
கம்பன் கவி வடித்த செம்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி நடுவர் அவர்களுக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் என் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என் இனிய வந்தனம். அந்த விதத்தில் இன்று எமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது இன்றைய தலைமுறையினருக்கு கூட்டு குடும்ப செயற்பாடுகள் ஒத்து வராது, இது சரி என்பதாகும். அந்த விதத்தில் தலைவர் என்ற ரீதியில் தலைப்பை ஒரு முறை விளக்குகிறேன். இன்றைய தலைமுறை வாழ்க்கை. இன்றைய தலைமுறை வாழ்க்கை என்று நாம் கூறுவது யாதெனில் வேகமான உலகில் நாம் வாழும் நவீனத்துவமான வாழ்க்கையாகும். இரண்டாவது விடயம் கூட்டு குடும்ப செயற்பாடுகள். கூட்டு குடும்பம் என்றால் என்ன? தந்தை தாய் அவர்களின் தலைமுறையான பரம்பரைகளுடன் சேர்ந்து வாழும் குடும்பம் தான் கூட்டு குடும்பம். இந்த கூட்டு குடும்பத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகள் தான் என்ன? உணவு தொடர்பாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், குழந்தைகள் பராமரிப்பு என்று பல விடயங்களை கூறலாம். இது ஒத்து வருமா வராதா என்ற கேள்வி இந்த சமுதாயத்தில் எழுகிறது. அந்த விதத்தில் நாங்கள் இது ஒத்து வராது என்று கூறுகிறோம். ஏனெனில் இந்த தலைப்பை ஒட்டி பார்க்க போன்றால் ஒவ்வொருவருக்கும் தனி சுதந்திரம் இருக்க ஆசை, விருப்பம் இருக்க ஆசை, அவர்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஆசை. இவ்வாறு பல ஆசைகள் இருந்தாலும் கூட்டு குடும்பத்தில் உள்ள அங்கத்தவர்கள் இருப்பார்களாயின் அவர்கள் அதனை தடுக்கின்றனர். எந்த வகையில் என்றால், உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். ஜூனி முடிந்து, அதாவது யூனிவர்சிட்டியோட லீவு நேரம் ஒரு பிள்ளை வீட்டுக்கு வாரா. அந்த பிள்ளைக்கு அசைன்மெண்ட்ஸ் வந்து லேப்டாப்பில் செய்ய வேண்டி இருக்கு. விடியக்காலம் யூனிவர்சிட்டின்னா சொல்ல தேவையில்லை, அசைன்மெண்ட் ஒரு தொகையாக இருக்கும். விடியக்காலம் எழுப்பினோடனேயே லேப்டாப்பும் கையுமா இருக்கா. உடனே அம்மாக்கள் இருந்தால் கேட்பாங்க, என்ன பிள்ளை விடியக்காலமாக எழும்பினோடனே ஃபோனும் கையுமா இருக்கிற, போய் பல்லு கூடி தீட்டு தேவையில்லை என்று சொல்லி தட்டுவாங்க. இதனாடி அந்த படிக்கிற அந்த மாணவர்களுக்கு ஒரு மன உளைச்சல். மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, உணவு சம்பந்தமாக இருக்கட்டும். வீட்டில் உணவு சமைக்கிறதுண்டா பொதுவாகவே எல்லாருக்கும் பெரிய சிக்கல் தான். அந்த விதத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தால் தாத்தா பாட்டி அம்மா அப்பா சின்ன பிள்ளைகள் கூட இருப்பாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன உணவு பிடிக்கும்? இனிப்பு. தாத்தா பாட்டிக்கு இனிப்பு இல்லாதது. அதுவே அப்பா அம்மாண்டா ரெண்டுக்கும் விடப்பட்டது. இரவு நேரம் உணவு சமைக்கிறதுக்கு அம்மா வந்து கேட்பாங்க, என்ன உணவு சமைக்கிறதுன்னு கேட்டால் சின்ன பிள்ளைகள் இருந்தால் சொல்லுவாங்க ரொட்டியும் சீனியும் உண்டு. பெரியவர்கள் இருந்தால் சொல்லுவாங்க குரக்கன் புட்டுண்டு. அதுவே அம்மா அப்பா அத்தை அப்படி இருந்தால் சொல்லுவாங்க ஏதாவது கடையில் வாங்குவோம்ட்டு. இவ்வாறு வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் அது சில பேரை தாத்தா பாட்டிக்கு பிடிக்காது. மறுபுறம் பார்த்தா சின்ன பிள்ளைகளுக்கு குரக்கன் புட்டுண்டாவே என்னென்று தெரியாது. இவ்வாறு பல்வேறுபட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அடுத்ததாக மனத்தாங்கல். அது எப்படி மனத்தாக்கல் ஏற்படுது என்று நாங்கள் பார்க்க போனால், அதாவது தலைமுறை என்ன கருவுக்கு தொழில்நுட்பம் பற்றிய ஒரு அறிவின்மை. தொழில்நுட்பம் இங்கே நான் என்ன சொல்கிறேன்டா, மாடர்ன் ட்ரெண்டிங். இப்போ தாத்தா பாட்டின்னா அவங்க பழைய காலத்தாக்கள், 80s 90s வாழ்ந்தாக்கள் தான் தாத்தா பாட்டி. இந்த காலத்தில் யார் சின்ன பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் எடுத்துக்கொண்டா ஒரு 10 வயசுலேருந்து இப்போ இருக்கிற ஒரு 25 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளை வீட்டை இருந்தால் உடனே சொல்லுவாங்க மாடர்ன் ட்ரெண்டிங்க. அவங்க வெளுக்கிட்டா தாத்தா பாட்டி பேசுவாங்க, இது என்னம்மா வெளுக்கிற, இப்படி வெளுக்கிறதாண்டு. ஆனால் அந்த பிள்ளைக்கு நடுவரவர்களே அப்படி ஒரு ஃபங்க்ஷனுண்டா கொஞ்சம் தலையை விரித்து கிளிப் போட்டுட்டு போனால் தான் நாங்கள் இருக்கிறார்கள் கொஞ்சம் மதிப்பாங்கன்ற எண்ணம் இருக்குது. என்னதான் அது இந்த பார்வையில் ஃபங்க்ஷன். ஓம் நடுவர்களே. ஆனால் அதுவே என்ன பின்னி பூ வச்சு கொண்டு போனால் அது இந்த சமூகத்தில் ஒரு ஏளன பார்வை. என்ன பாட்டி மாதிரியே விளக்கிட்டு வந்துட்டியான்னு கேட்பாங்க. ஆனால் அதை எங்கள்ட விட்டு இருக்க பாட்டிக்கு சொன்னால் புரியுது இல்லையே நடுவர்களே. இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் கூட்டு குடும்பத்தில் ஏற்படுது. என்னொண்டு, இரவில் டிவி பார்க்கறது. தனி குடும்பமாக இருந்தால் அந்த டிவி மேலே இந்த கொஞ்சம் அக்கறை இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஆளுக்கு ஒரு ஃபோன். ஆனால் தற்சமயம் தொலைக்காட்சி ஒன்று வந்தால் இரவில் அப்பா நியூஸ் பார்த்து முடிச்ச கையோட பிள்ளைகள் வந்து டிவி பார்க்க வந்திருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற அம்மா அத்தை சித்தி மாமா மாமி இருந்தால் என்ன செய்வாங்க? சீரியல்லையும் சன் டிவியில் உண்டு, சி தமிழில் உண்டு, விஜய் டிவியில் உண்டு, ஒவ்வொரு சீரியல் பார்க்க தொடங்கிடுவாங்க. இப்படி பார்க்க தொடங்கினா அவர்களுக்கு இடையில இந்த நேரம் எந்த சீரியல் போகுது? ரிமோட்டை தான். இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ரிமோட்டுக்கே ஏற்படுது. இப்படி பல்வேறுபட்ட சுமைகளுடன் தான் என்ன கூட்டு குடும்ப செயற்பாடுகள் வந்து ஒவ்வொருவர்களுடைய இதயத்தையும் பாதிக்குது. ஆகவே நடுவர் அவர்களே, நான் இறுதியும் மறுதியும் உறுதியுமாக ஒன்று தான் சொல்கிறேன். இன்றைய தலைமுறையினர், அதாவது நவீனமடைந்த தலைமுறையினரோட வாழ்க்கைக்கு கூட்டு குடும்ப செயற்பாடுகள் ஒத்து வராது என்பது
சரியே ஆகும் என்பதை ஆணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ஒன்று உங்களை கேட்க விரும்புகிறேன். இதுக்கு தீர்வாக இந்த ஒவ்வொரு நாடகம் பார்க்குறாக்களையும் ஒவ்வொரு கூட்டுக்குள்ளே அடைச்சி விட்டா சுகம் போல இருக்கு. சரி, வாருங்கள். டெனுஷா சுதாகரனுடைய அழகான வாதத்தை பார்த்தோம். என்னுடைய பார்வையிலே கடந்த 2 நிகழ்ச்சிகளை காட்டிலும் இந்த நிகழ்ச்சியிலே டெனுஷா ஜனரஞ்சகமாக பேசியிருக்கிறார். இவருக்கு பதில் சொல்லி வாதத்தை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு ரோபர்ட் ரக்ஷனுக்குரியது. அவர் வவுனியா இலங்கை திருச்சபை பாடசாலையிலே தரம் 11 வகுப்பிலே கல்வி பயில்கிறார். இன்றைய சூழலிலே கூட்டு குடும்ப வாழ்க்கை பொருத்தமற்றது என்கிற கூற்று தவறானது. அதாவது அது கருக்குடும்பமாக இருக்கிற நிலைமை தவறானது என்று அவர் வாதிடப் போகிறார். கூட்டு குடும்பம்தான் தேவை என்பது அந்த வாதத்தினுடைய சாராம்சமாக இருக்க வேண்டும். பேசுங்கள். தொன்று தொட்டு வாழும் என் தொன்மையான என் தொப்புள் கொடி போன்ற என்னுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு எங்களை காண வந்திருக்கிற இந்த டான் டிவி நேயர் அவர்களுக்கும் மற்றும் இந்த அவையினருக்கும் என்ன அந்த வகையிலே இன்று இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு பக்கம் சரி ஒரு பக்கம் பிழை என்று ஒவ்வொரு பக்கத்திலுமே 2 கருத்துக்கள் சென்று கொண்டே இருக்கிறது. அந்த வகையிலே இன்று ஒரு ஒப்பீட்டளவில் எங்களுடைய கருத்துக்கள் சரியானவை என்பதை நியாயபூர்வமாக நிரூபிப்பதற்கு இன்று நாங்கள் பார்த்தோம் என்றால் இன்றைய தலைமுறை வாழ்க்கைக்கு கூட்டு குடும்ப செயற்பாடுகள் ஒத்து வராது என்பது சரியா தவறா என்ற கேள்வி நம்மிடையில். இதற்கு உண்மையான பதில் என்று பார்த்தோம் என்றால் இன்றைய தலைமுறை வாழ்க்கைக்கு கூட்டு குடும்ப செயற்பாடுகள் ஒத்து வராது என்பது உண்மையிலே ஒரு பிழையானது. இதை முதலாவது தலைமை சரியாக உடைத்து காண வேண்டிய தேவைப்பாடு உள்ளது. இன்றைய தலைமுறை என்று எடுக்கும் பொழுது நாங்கள் எதை சொல்ல விரும்புகிறோம் என்றால் இன்று குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் குடும்ப நிலை திருமணத்துக்கு பின்னரான அந்த குடும்ப நிலைக்கு வருகின்ற அவர்களை நாங்கள் குடும்பமாக வருகின்ற அந்த சமூகத்தை நாங்கள் இன்றைய தலைமுறை என்று கொண்டு வரும் பொழுது 1995 தொடக்கம் 2010 வரையான காலகட்டங்களில் பிறந்து இன்று வளர்ந்து தன்னுடைய குடும்ப செயற்பாடுகளை நடாத்தி கொண்டிருப்பவர்களை நாங்கள் குறிப்பிடுவோம். அந்த வகையில் அவர்களது வாழ்க்கை முறைகள் இன்றைய தலைமுறையின் வாழ்க்கை முறைகள் இதை நாங்கள் ஒரு உற்று நோக்க வேண்டிய தேவைப்பாடு. இன்றைய தலைமுறையின் வாழ்க்கை முறை என்பதை நீங்கள் ஒரு விஷயம் யூகித்தீர்கள் என்றால் அவற்றில் சில விடயங்கள் எங்களை கண்களுக்கு புலப்படக்கூடியதாக இருக்கும். முதலாவது இன்றைய தலைமுறையின் வாழ்க்கை முறைகளிலே முதலாவது சோசியல் மீடியா, இரண்டாவதாக உணவு பாஸ்போர்ட்டிங் பழக்க வழக்கம், அடுத்ததாக வேலையும் பணம் பொருளாதார சிக்கல், இவ்வாறாக பொழுதுபோக்குகள் என்பது இன்றைய தலைமுறையின் வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கிறார் இவற்றை அடிப்படையாக கொண்டால் இன்றைய தலைமுறையின் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறார். இவ்வாறான நிலையில் கூட்டு குடும்ப செயற்பாடுகளாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒற்றுமை, ஒன்றாக வேலை செய்தல், பொருளாதாரத்தில் எல்லாருடைய கைகளையும் விட்டு குடும்பத்தை தாங்குதல், அது மட்டும் இல்லாமல் சுத்தம், கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் என்று எல்லாத்தையும் தொட்டு பேணிகள் போன்றவற்றால் இந்த கூட்டு குடும்ப செயற்பாடுகளாக இருக்கிறது. கூட்டு குடும்ப செயற்பாடுகள் என்பது இந்த விவாதத்தின் முக்கியமான கருத்து. அந்த வகையிலே இவ்வாறான செயற்பாடுகள் இன்றைய தலைமுறையின் வாழ்க்கைக்கு அவசியம். செயற்பாடுகள் ஒத்து வராது என்பது முற்றிலும் பிழையான ஒன்று என்பதை நாங்கள் உறுதியாக கூற வேண்டும். அந்த வகையிலே நான் ஒன்றை மட்டும் விளக்கிக் கொள்கிறேன். எதிராளிகள் என்ன செய்து விட்டார்கள் என்றால் வீட்டில் இரவாக சீரியல், இந்த சீரியல் என்ன செய்கிறது கூட்டு குடும்ப நாடகம் தான் இந்த கூடுதலாக போகும். அதை பார்த்துவிட்டு அதில் நடக்கின்ற தங்கச்சிக்கு விஷம் வைத்தல், அன்னைக்கு அண்ணியை கொள்வதற்கு திட்டமிடுதல் என்ற அதை பார்த்துவிட்டு இங்கு நிஜத்தை புரிந்து கொள்ளாமல் கூட்டு குடும்ப செயற்பாடுகள் இன்றைய வாழ்க்கைக்கு ஒத்து வராது என்பது சரி என்று கைவிட்டிருக்கிறார். இது நாங்கள் இன்னொரு வைத்து பார்த்தோம்னால் எதிரணியின் தலைவர் ஒன்று கூறியிருந்தார். அதாவது அவர் என்ன கூறியிருந்தார், இந்த முதலாவது தலைப்பிலே ஒரு விடயத்தை பிழைத்துள்ளார். அவர்கள் கூட்டு குடும்பம் என்பதற்கு வரைவிலக்கணம் சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால் பரம்பரையாக சேர்ந்து வாழ்வதுதான் கூட்டு குடும்பம். அதே முதலாவது அவர்களுக்குள்ளே தர்க்கவாதத்தை உண்டு பண்ணிவிட்டு அவர் அவ்வாறு சொல்லிவிட்டு விவாதத்தில் வந்து சொல்லுகிறார், அண்ணா இருக்கிறா, சித்தி இருக்கிறா, அக்கா இருக்கிறா, மச்சான் இருக்கிறார். இது எந்த விதத்தில் சாத்தியம் என்று எனக்கு கண்டவிடவில்லை. அடுத்தது நான் கூட விரும்புகிறேன். அவர் சொன்னார், அந்த யூனிவர்சிட்டியில அதாவது இன்று பல்கலைக்கழகங்களில படிக்கிற மாணவர்கள் காலையில் எழுப்பி பள்ளி திட்டாமல் வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது பாட்டி வந்து சொல்லுகிறாவாம், செல் போய் பள்ளி திட்டி விடலாமே. அதுதான் கூட்டு குடும்பத்தை விட தேவைப்பாடு. என்ன தெரிகின்றது தெரியுமா? அவர்களுக்கு தெரியும்
சுத்தம் தான் முதலாவது முக்கியம், அதுக்கு பிறகுதான் கல்வி. அதனால அவர்கள் சொல்லுகிறார்கள் முதலாவது சுத்தத்தை கடைபிடி. இதற்குத்தான் நான் சொல்லுகிறேன் கூட்டு குடும்பம் அவசியம். அதாவது கூட்டு குடும்ப செயற்பாடு, அதாவது இன்றைய தலைமுறையின் வாழ்க்கை முறைக்கு கூட்டு குடும்ப செயற்பாடுகள் பிழை என்பது என்று, அதாவது கூட்டு குடும்ப செயற்பாடு ஒத்து வராது என்பது முற்றிலும் பிழையான பிழை. இன்று நாங்கள் இன்னொன்றையும் ஒத்து நோக்குவோம் என்றால், அதாவது தனி குடும்பம், அதாவது கூட்டு குடும்பம் இல்லாமல் கூட்டு குடும்ப செயற்பாடுகளை பின்பற்றாமல் தனியான குடும்பமாக வாழும் பொழுது ஒரு மிகப்பெரிய நாங்கள் ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், இன்றைய ஒரே ஒரு விடயத்தை கூறுகிறேன். வித்யா போன்ற பெண்கள் அங்கே அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட வேண்டும். அது ஒருவேளை கூட்டு குடும்பமாக இருந்திருந்தால் அந்த பெண்ணை என்றுமே அவதானிக்கிற ஒரு நிலைகள், அப்பாவோ அம்மாவோ மட்டும் அவதானிக்க போது அந்த குடும்பத்தில் சேர்ந்து வாழ்கிறவர் இன்னும் அக்கியமாக அவரை என்றும் கண்காணித்தல், அவன் இப்படி வாழ்க்கவன் இப்படி செயற்படுத்த வேண்டும் என்று சரியான கருத்துக்களை புகுத்துவார். இதுதான் நாங்கள் சொல்லுவோம் இன்றைய தலைமுறையின் செயற்பாடுகளுக்கு கூட்டு குடும்பம் அவசியம். அந்த வகையிலே அறுதியும் உறுதியுமாக நான் விடயத்தை கொண்டு செல்ல விரும்புகிறேன். இதை நாங்கள் 3 விடயங்களோட கொண்டு செல்ல போறோம். ஒன்று குடும்பம், அதாவது கூட்டு குடும்பம் இல்லாத ஏற்படும் பிரச்சனைகள், கூட்டு குடும்பத்தின் நன்மைகள், தற்கால நிலைகள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய விவாதத்தை கொண்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். கடைசியாக ஒன்றை மட்டுமே ஆகவே அறுதியும் உறுதியுமாக இந்த இன்றைய தலைமுறை வாழ்க்கைக்கு கூட்டு குடும்ப செயற்பாடுகள் ஒத்து வராது என்பது ஒரு தவறான விடயம். இந்த பயிற்சி களத்திலே மிக முக்கியமானது நேரத்திற்குள்ளே ஒரு விடயத்தை முன்வைத்து பேசுவது. அதற்கு முதலிலே இந்த பிள்ளைகள் பயில வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. நாங்கள் தொடர்ந்து பேசலாம் சிறியது ஒரு இடைவேளையின் பின்னர். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இன்றைய தலைமுறை வாழ்க்கைக்கு கூட்டு குடும்ப செயற்பாடுகள் ஒத்து வராது. இந்த கூற்று சரியா பிழையா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. சரி, ஒத்து வராதுதான் என்று பேசுவதற்காக வவுனியா நெழுக்குளம் கலைமகள் மகா வித்தியாலயத்தினுடைய மாணவி, உயர்தரத்திலே வணிக பிரிவிலே கல்வி பயில்கிறார் தனுஷா இந்திரன் வந்திருக்கிறார். பேசுங்கள் தனுஷா. சபைக்கும் டான் டிவி நேயர்களுக்கும் வணக்கம். நான் நேரடியாக தலையங்கத்துக்குள் செல்கின்றேன். இன்றைய தலைமுறை வாழ்க்கைக்கு கூட்டு குடும்ப செயற்பாடுகள் ஒத்து வராது. இப்ப கூட்டமா இருந்தா சந்தோஷம் பெருசா எங்க வருது? கூட்டமா இருந்தா வைஃபை கனெக்ஷன் கூட ஸ்லோவா தான் வருது. இப்ப நான் பார்த்தோம்னா தொழில்நுட்ப மாற்றத்தை பத்தி கதைக்கலாம். எதிர்த்தரப்பு சொல்லியிருந்தார். ஃபர்ஸ்ட் வந்து பாட்டி வந்து சுத்தத்தை பத்தி கழிச்சாவாம், அதுக்கு பிறகுதான் சுத்தம் ஃபர்ஸ்ட் அப்படின்லாம் சொன்னார். என்ன சொல்ற உதாரணமா என்ன எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றா ஏதாவது எங்களுக்கு கூகுள் ஏதாவது தெரியாத விஷயங்கள் எல்லாம் பார்த்து கத்துக்கொள்வேன். அதை பார்த்து கொண்டிருக்கல எங்களோட தனி குடும்பம் தான். மாமி அப்படியெல்லாம் வந்தா என்ன சொல்லுவா, நீ 24 மணிக்கெல்லாம் போனோட தான் இருக்கிறாய், உனக்கு படிக்கிறது இல்லை, இதைத்தான் சொல்லுவா. ஆனா எனக்கு தெரியும் நான் என்ன செய்யறேன் போன்ல இருந்து. அதனால இப்படி அவ கதைக்க எனக்கு மோகம் என்ன வரும், முரண்பாடுகள் வரும். அதான் கூட்டு குடும்பமா இருக்கேக்குள்ள தேவையற்ற வார்த்தைகள் வந்து முரண்பாடுகளும் வரும். மற்றது எதிர்த்தரப்பு வாரினா சொல்லியிருந்தார், பொருளாதார செலவை பத்தி சொல்லியிருந்தார். இன்றைய காலத்துல வந்து பொருளாதாரம்ன்றது ஒரு வீட்டுல வந்து கணவன் மனைவி 2 பேருமே வேலை செய்தால்தான் இன்றைய பொருளாதாரத்தையும் நாங்க கொண்டு போய் கொண்டிருக்கலாம். இதுல வேற மாமி பாட்டி சித்தி அப்பா அப்படி ஆக்கள் எல்லாம் இருந்தா எல்லாருக்கும் செலவு. முதியோர்கள் என்று இருந்தாலே அவங்களுக்கு தனித்துவமான வேறு செலவெல்லாம் வரும். இப்படி செலவுகள் எல்லாம் செய்யறதுக்கு பொருளாதார செலவுகள் வந்து கூடிக்கொண்டேதான் போகும். இதுல வந்து இப்படி கூட்டு குடும்பமா இருந்தா ஒரு வாழ்க்கையை வந்து கொண்டு போகவே மிகவும் கஷ்டமாகவும் இருக்கு. மற்றது இன்றைய காலத்துல இன்றைய தலைமுறை தான் சொல்றோம். சரி, அன்றைய காலத்துக்கு வந்து கூட்டு குடும்பம் வந்து சரியா இருந்திருக்கலாம். ஆனா இன்றைய தலைமுறை வாழ்க்கைக்கு கூட்டு குடும்ப செயற்பாடுகள் ஒத்து வராது. ஏனென்றா இன்றைய காலத்துல வந்து தனிப்பட்ட முடிவுகளை தான் பிள்ளைகள் எடுக்க விரும்புறாங்க. ஏனென்றா உதாரணமா பார்த்தா ஒரு துணை தேர்வையே அவங்க தனித்துவமா தான் அவங்க எடுக்க விரும்புறாங்க. இப்ப என்ன சொல்றது, திருமணம் செய்ய போறவனுக்கு அது ஓகேண்டா கூட பாட்டி வந்து சொல்லுவா அது மூக்கு சரியில்லை, இது வாய் சரியில்லை என்று சொல்லி அந்த திருமணம் நிற்கக்கூடிய சத்து கூட போகும். ஏன்னா அப்படி தேவையற்ற கருத்துக்கள் எல்லாத்தையும் கூட்டு குடும்பங்களே பலரது கருத்துக்களை ஏற்க வேண்டி இருக்கிறதால சுதந்திரத்துக்கு வந்து தடையாகவும் இருக்கு. அடுத்தது நாம வந்து பார்த்தோம்னா தலைமுறை வித்தியாசத்தை பார்த்துக்கலாம்.
அந்த காலத்துல இருந்த பாட்டியாக என்ன செய்வாங்க, இப்ப வீட்டுல இருந்தா விடிய 5 மணிக்கு எழும்பி பக்தி பாட்டெல்லாம் போட்டு விட்டா இன்றைய காலத்துல இருக்க பிள்ளைகள் என்ன செய்யுங்க? ஏன்னா இன்றைய காலத்துல வந்து அந்த காலத்துல வந்து என்ன பகல்ல வேலை செய்யறதை விட பிள்ளைகள் இப்ப இரவுல தான் வேலை செய்யறாங்க. இரவுல வேலை செஞ்சுட்டு வந்து நித்திர கொண்டாலே 5 மணிக்கு விடியல பக்தி பாட்டெல்லாம் போட்டு விட்டா என்ன செய்யும்? பிள்ளைகளுக்கு தேவையில்லாத மன அழுத்தம் தான் வரும். கூட்டு குடும்பத்தால இப்படியான செயற்பாடுகளை இடம்பெறுது. மற்றது வந்து பார்த்தோம்னா எங்களுடைய நகர வாழ்க்கையின் இடத்தட்டுப்பாட்டையும் சொல்லலாம். ஏண்டா இப்ப கொழும்பு போன்ற நகரங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் அப்படியே தான் இருக்கும். அதுலயே ரூம்ஸ் 1-2 அப்படிதான் இருக்கும். ஒரு ரூம்ல 4 பேர் அப்படிதான் இருக்கலாம். இதுல கூட்டு குடும்பம் மட்டும் இன்றைய காலத்துல வந்ததுண்டா 5-6 பேர் இப்படியே தொடர்ந்து போய் கொண்டிருந்தா இதுல வந்து இருக்கிறதுக்கான இடவசதியே இல்லாம போகும். இதுல கூட்டு குடும்பத்தை எங்க வச்சு பாக்குறது? ஆனா சொல்லலாம் அன்றைய காலத்துல அம்மா பாட்டி எல்லாம் இருந்தவங்க தானே, அது அன்றைய காலம். ஆனா இன்றைய காலத்துக்கு கூட்டு குடும்ப செயற்பாடுகள் சரி வராது. ஏனென்றா பார்த்தாலே இப்போ ஒரு வீட்டுல என் தரப்பு சொன்ன மாதிரி ஒரு வீட்டுல நிறைய பேர் இருந்தாலும் சித்திய பிள்ளை அத்தைய பிள்ளைகள் இப்படி இருந்தாலும் ஒரு பிள்ளைக்கு வரைக்குள்ள ஏதாவது ஒரு விளையாட்டு சாமான வாங்கிட்டு வந்தாலும் இன்னொரு பிள்ளைக்கு வாங்கிட்டு வராம இருக்கலாது. ஏன்னா அங்கேயும் வந்து என்ன செய்யும்? மன அழுத்தம் எல்லாம் ஏற்படும். அதனால இன்றைய வாழ்க்கை குறைக்கு அன்றைய வாழ்க்கை முறைக்கு கூட்டு குடும்ப செயற்பாடுகள் சரி வந்தாலும் இன்றைய வாழ்க்கை முறைக்கு கூட்டு குடும்ப செயற்பாடுகள் சரி வராது. மாறிவிட்ட சூழ்நிலைக்கு மாற்றம் தேவை. அந்த மாற்றமே தனி குடும்பம் என அறுதியும் உறுதியும் இறுதியுமாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தனுஷா இந்திரனுடைய வாதத்தை பார்த்தோம். அவர் நெழுக்குளம் மாணவி. அவருக்கு பதில் சொல்லி இல்லை கூட்டு குடும்பம் இன்றைய வாழ்வியலிலே சரியானது என்று வாதத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்காக வவுனியா இலங்கை திருச்சபை பாடசாலையிலே பயில்கிற மாணவி குற்றாலினி ஆனந்த குமரன். அவர் மகாரம்பை குலத்தைச் சேர்ந்தவர். என்ன சொல்கிறார் பார்ப்போம். தித்திக்கும் தீந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கென் முதற்கண் வணக்கங்கள். டான்டிவி நேயர்களுக்கும் நடுவரவர்களுக்கும் எண்ணணியர்களுக்கும் மற்றும் எதிரணியினருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் நேரடியாக இந்த தலைப்பிற்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது இன்றைய தலைமுறை வாழ்க்கைக்கு கூட்டு குடும்ப செயற்பாடுகள் ஒத்து வராது என்பது கூறுவது மிகவும் தவறான ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது. ஏனென்றால் இன்றைய தலைமுறை பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். முன்னைய தலைமுறை பிள்ளைகளை விட இன்றைய தலைமுறையினர் தான் மிகவும் தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன வேண்டும்? ஒரு சரியான ஆலோசனை வேண்டும். இவ்வாறான சரியான ஆலோசனைகள் இந்த குடும்பங்களிலிருந்து முதலாவது இருப்பது எங்களுக்கு குடும்பம் அடிப்படை அழகு. ஒரு சராசரி மனிதனுடைய அடிப்படை அழகாக விளங்குவது இந்த குடும்பமாகும். இந்த குடும்பத்தில் இருந்தே அந்த ஒரு மனிதனுக்கு தேவையான ஆலோசனைகளோ அல்லது தேவையான விடயங்களோ கிடைக்கப்பெறுவது இந்த குடும்பங்களில் இருந்தே ஆகும். ஆகவே இந்த குடும்பங்களில் இருந்து ஆலோசனைகள் கிடைக்க பெற வேண்டுமானால் நாங்கள் கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும். அதை மட்டுமல்லாமல் இன்று கூட்டு குடும்பமாக வாழாவிட்டால் இந்த மூத்தோர்கள் என்பவர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அவர்கள் இன்று என்ன செய்வார்கள்? தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள். இந்த எதிரணியர் கூறுகின்றார்கள் தமக்கு மன அழுத்தம் வருமாம். ஏன் மூத்தோர்களுக்கு மன அழுத்தம் வராதா? தாத்தா பாட்டி ஐயோ என்ன தனியை விட்டுட்டார்களே. இன்று நாங்கள் பார்க்கிறோம் ஏராளமான மூத்தோர் இல்லம் முதியவர் இல்லங்கள் பெருகி கொண்டு வருகின்றன. ஏன் இவ்வாறான கூட்டு குடும்ப செயற்பாடுகள் சரிவராது என்று கூறுபவர்களால் இந்த மூத்தோர் இல்லம் முதியோர் இல்லங்கள் பெருகி வருகின்றன. இவ்வாறு இந்த முதியோர் இல்லங்களில் தனிமையாக வாழுகின்ற தாத்தா பாட்டி எங்களோட தாத்தா பாட்டி அவர்களுக்கு என்ன நடக்கும்? மன அழுத்தம் ஏற்படும். அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களுக்கும் மன அழுத்தம் ஏற்படும் தானே. அது மட்டுமல்லாமல் இன்றைய தலைமுறை மக்களுக்கு சகோதரத்துவம் என்பது மிகவும் தெரியாத ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இப்ப வீதியில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு விபத்து நடந்து விட்டது. இந்த விபத்து நடந்து விட்டது என்றால் அதில் இறங்கி அவர்களை தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பதற்கு பதிலாக தொலைபேசிகளில் வீடியோ எடுக்கிறார்கள். இங்க பாருங்க காய்ஸ், இங்க விபத்து நடந்து விட்டது, ஐயோ என்ன ஆரோ தெரியாதுன்னுட்டு போறாங்க. அதை அப்படியே விட்டுட்டு போறாங்க. என்ன நடக்குது? இதற்கெல்லாம் காரணம் வந்து இன்றைய தலைமுறை பிள்ளைகள் வந்து கூட்டு குடும்பமா இல்லாம தனி குடும்பமா இருந்து தனியவே வாழ்ந்து தங்களுக்கு பிடிச்சதை தாங்க செய்யறாங்க. தாங்க நினைச்சபடி ஒன்று செய்யறதால இந்த பாதகமான விளைவுகளை இன்று ஏற்படுது. உதாரணமா பார்த்தோம்னு சொன்னா இன்றைய காலத்துல தனிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறதால பாக்குறோம் இந்த ஆணும் திருமணம் செய்யறது, பெண்ணும் திருமணம் செய்யறது, இவ்வாறான இந்த விடயங்கள் வந்து என்ன தனிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறதால இன்று எங்கள் சமூகத்தில் ஒரு சீர்கட்ட விடயமாக இந்த விடயம் காணப்படுகிறது. மற்றது நாங்க இன்றைக்கு பாக்குறோம் இப்ப பிள்ளைகள் வந்து வீட்டுல தனியே இருக்குதுன்னு சொன்னா இப்ப பெற்றோர்களும் இல்ல. பெற்றோர்கள் வந்து இன்று பார்க்கிறோம் பெற்றோர்கள் வந்து இருவருமே தாய் தந்தையர் இருவருமே வேலைக்கு சென்றாதான் இன்றைக்கு நாங்க இருவருமே வேலைக்கு செய்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைய சமூகத்துல காணப்படுது. அப்படி இருக்கும்போது பிள்ளை என்ன செய்யும்? வீட்டுல தனியே தான் இருக்கும். தனியே இருக்கும்போது அந்த பிள்ளை
ஒரு தனிமையை உணர்ந்து கொள்ளும். இப்போ தனிமையை உணர்ந்து கொள்றதால அந்த பிள்ளைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம சிலர் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா போதைப் பொருட்களுக்கெல்லாம் அடிமையாகிறாங்க. இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறதுக்கு இந்த தனிமைக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த தனிமைக்கு என்ன காரணமாக இருக்கிறது? கூட்டு குடும்ப செயற்பாடுகள் ஒத்துவராதுன்னு சொல்லி தனி குடும்பமாக வாழ்றதால தான் இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாம் இந்த எங்களோட சமூகத்துல ஏற்பட்டு கொண்டு வருகின்றது. மற்றதாக காணப்படுறது வந்து இந்த அனுபவம் வாய்ந்த கருத்துக்கள், இந்த முதியவர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி அவர்களா இருக்கட்டும், அவர்களிடமிருந்து முற்காலத்தில் நடந்த விடயங்கள் வந்து அவர்களுக்கு அனுபவ ரீதியா நடந்ததை வந்து நாங்க நேரடியா அறிஞ்சு கொள்ளலாம். அவங்க எல்லாம் சொல்றாங்க கூகுள்ல பாக்குறேன், யூடியூப்ல பாக்குறேன், அதுல பாக்குறேன், இதுல பாக்குறேன், அதுல வந்து அவங்க தங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க. ஆனா இங்க முதியவர்களாக இருக்கட்டும், உங்களுடைய தாத்தா பாட்டியா இருக்கட்டும், தங்களோட அனுபவ ரீதியான கருத்துக்களை வந்து எங்களுக்கு பிள்ளைகளுக்கு கூட்டுறாங்க. இவ்வாறான கருத்துக்கள் மூலமாக இன்றைய தலைமுறை வாழ்க்கைக்கு கூட்டு குடும்ப செயற்பாடுகளானவை ஒத்து வராது என்பது மிகவும் தவறான ஒரு கருத்தாகும். எனவே இன்றைய தலைமுறை வாழ்க்கைக்கு கூட்டு குடும்ப செயற்பாடுகள் ஒத்து வராது, தவறு என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இன்றைய தலைமுறையினுடைய வாழ்க்கைக்கு கூட்டு குடும்ப வாழ்வியல் ஒத்து வராது, இப்படி ஒரு கூற்றை சொன்னால் அதை சரி என்பீர்களா தவறு என்பீர்களா? இதைத்தான் கேட்டிருக்கிறார்கள். இப்பொழுது பேசிய மாணவி குற்றாலினி அது கூட்டு குடும்ப வாழ்க்கை தான் சரியானது என்பதை வலியுறுத்தி அந்த கூற்று தவறானது, அதாவது கூட்டு குடும்ப வாழ்வியல் சரிவராது என்ற கூற்று தவறானது. அப்படி என்றால் நேராக சிந்தித்தால் கூட்டு குடும்பம் தேவைதான் என்று வலியுறுத்தி பேசியிருக்கிறார். இப்பொழுது இவர்கள் இந்த விவாத தலைப்புகள் இப்படித்தான் அமைக்கிறார்கள். ஆகவே தான் இவர்களுக்கு இப்படி தலைப்பு தயாரிப்பாளர் கொடுத்திருக்கிறார். எங்கள் காலம் என்றால் கூட்டு குடும்பமா தனி குடும்பமா அப்படி கேட்கிற காலம். இப்பொழுது ஆம் இல்லை, அது விவாதத்தினுடைய ஒரு சாயல், அது நடைமுறையிலே இருப்பதால் இந்த தலைப்பை இப்படி கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் சிறியதோர் இடைவேளைக்கு பிறகு. இடைவேளையை தொடர்ந்து சந்திக்கிறோம். அபியூ பிரேம் வந்திருக்கிறார். அவர் வவுனியா நெழுக்குளம் மகாவித்தியாலயத்தினுடைய மாணவன். கூட்டு குடும்ப வாழ்க்கை இன்றைய காலகட்டத்திற்கு சரி வராது, அதை நான் ஆதரிக்கிறேன், சரியே வராது பேசுகிறார். அவைக்கு வணக்கம். இன்றைய தலைமுறை வாழ்க்கைக்கு கூட்டு குடும்பங்கள் செயற்பாடுகள் ஒத்து வராது என்ற அடிப்படையிலே எமது விவாதங்களை நாங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே சில கருத்துக்களை நானும் முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இங்கு முதலில் எனது பிரதிவாதத்தை முன்வைக்கின்றேன். எதிர்த்தரப்பினர் கூறியிருந்தார்கள், இன்று குடும்பங்களிலே ஆலோசனைகள் தேவைப்படுகிறது. குடும்பங்களில் ஆலோசனை வழங்குறதுக்கு வந்து பெரியோர்கள், கூட்டு குடும்பம் தேவை, கூட்டு குடும்பத்தில் உள்ள பெரியோர்களோட ஆலோசனை வச்சு தான் குடும்பத்தை கொண்டு போகலாம் என்று எதிர்த்தரப்பில் இருந்த இரண்டாவது வாதி பேசியிருந்தார். நான் இதுக்கு என்ன சொல்றேன்டா நடுவர்களை உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். அந்த காலம் வேற, அவர்கள் பெரியவர்கள் வாழ்ந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அவர்கள் வாழ்ந்தது 90s கிட்ஸ், 80 கிட்ஸ், இப்ப இருக்கிறது 2K கிட்ஸ். அப்ப காலங்கள் மாற மாற அவருடைய கலாச்சாரங்களும் மாறப்படுகிறது, அவருடைய செயற்பாடுகளும் மாறுகின்றது. அந்த காலத்துல அவங்கள்ட்ட இருக்கிற அனுபவத்தை வச்சுக்கொண்டு இந்த காலத்துல வாழ்க்கை நடத்த இயலாது. அந்த காலத்துல நீங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, ஒரு குடும்பத்துல வந்து ஒரு தீர்மானத்தை எடுக்கக்குள்ள அந்த காலத்துல என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் கேட்டு எடுப்பாங்க தீர்மானத்தை. அந்த குடும்பத்துல உள்ள சகல அங்கத்தவர்களிடத்திலும் கேட்டு எடுக்கக்கூடிய தீர்மானங்களை எடுப்பாங்க. அந்த தீர்மானத்துக்கு எல்லாரும் ஒத்துக்கொள்வாங்க. அந்த தீர்மானத்தை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த காலத்துல இருந்தது. இந்த காலத்துல இன்னொருத்த சொல்றதை கேட்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்ல. ஏன்டா நாமளே சொந்த கால நிக்கிறதுக்கு தடுமாறி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே. அது மட்டுமல்லாது ஒரு கூட்டு குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு வைங்க, இதுல எங்க தரப்பினர்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சொன்னாங்க. சாப்பாட்டை பற்றி சொன்னாங்க, தொலைக்காட்சியில ரிமோட்டை பற்றி சொன்னாங்க. இப்படி ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டா கூட அது தீர்க்கிறதுக்கு எவ்வளவு பெரிய இதாகும் தெரியுமா? ஒரு பிரச்சனையை தீர்க்க போய்க்கல இன்னொரு பிரச்சனை உருவாகி கொண்டே இருக்குமே தவிர அந்த பிரச்சனையை முற்றுமாக தீர்வடைந்து குடும்பத்திலே ஒற்றுமை இருக்காது. அவ்வாறான சூழல் தான் இன்றைக்கு காணப்படுது. எனவே இதை விட ஒரு தனி குடும்பத்தில் ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் இடையில ஒரு சிறிய விரிசல் ஏற்பட்டாலும் அவர்கள் தாங்களாவே இவர்களுடைய உதவி இல்லாத போது தாங்களாவே சேர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்றைய நாட்கள் அதிகமாக காணப்படுகின்றது. நீங்கள் இதற்கு சொல்லலாம், தனி குடும்பத்தில் தான் அதிகமாக விவாகரத்து நடைபெறுதுன்னு சொல்லலாம். நான் ஒன்றை முன்வைக்கின்றேன் நடுவர் அவர்களே. தனி குடும்பத்தில் விவாகரத்தை ஏற்படுத்துவது கூட்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் தான். அதாவது அந்த குடும்பத்தினுடைய மாமியார் மாமனாருடைய தூண்டுதலின் காரணமாகவே அந்த குடும்பங்களில் பிளவுகள் ஏற்படுது. இப்ப அவர்களுடைய தூண்டுதல்களோ அவருடைய ஆலோசனையோ இல்லாத பட்சத்துல அந்த குடும்ப சுயமாவே முடிவெடுக்கிறாங்க. தங்களுக்கு தேவையானது என்ன என்று அவங்க யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு வரக்கையில் அவங்கள ஒரு தடவை புரிந்து கொண்டு அந்த முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலுக்குள்ள அவங்க வருவாங்க.
அது மட்டுமல்ல இங்கே பார்த்தோம் என்றால் நடுவர் அவர்களே, ஒரு கூட்டு குடும்பத்தில் பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால் ஆண்கள் வந்து என்ன செய்வாங்க, வேலைக்கு போவாங்க, பெண்கள் என்ன செய்யறது அடுப்படி தான். அதான் கூட்டு குடும்பத்தினுடைய இது. ஏனென்றால் நீங்கள் வடிவாக கவனித்துக் கொள்ளுங்கள் நடுவர் அவர்களே, முற்பட்ட காலத்திலே கூட்டு குடும்பங்கள் இருக்கிற காலத்திலே அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய கலாச்சாரம், அவருடைய பண்பாடுகள் தான் முக்கியம் என்பதுதான் அவர்கள் கருத்திலே கொள்வார்களை தவிர, ஒரு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு கூட்டு குடும்பத்திலே ஒரு பெண் இருக்கிறாள், அவள் தனது இலக்கை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாள். இது உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும். ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு என்ன செய்யணும், சோர்ஸோட கிரவுண்டில் விளையாடணும். அதுக்கு வந்து கூட்டு குடும்பத்தில் உள்ள அங்கத்தவர்கள் அனுமதிப்பீர்களா? அவளுடைய திறமையை அவள் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றாள். அதுக்கு கூட்டு குடும்பத்தார் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையிலே தங்களுடைய கலாச்சாரம், தங்களுடைய பண்பாடு தான் முக்கியம். இங்கே தனி குடும்பமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த கணவனானவன் தனது மனைவி ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிற சந்தர்ப்பத்திலே தனது முழு ஒத்துழைப்பை வழங்குகின்றார். அது ஒரு குடும்பத்தின் மிக முக்கியமான ஒரு வளர்ச்சி கட்டத்துக்கு மிக முக்கியமான காரணமாக அமைகின்றது நடுவர்களே. அது மட்டுமல்லாது இங்கு பார்த்தோம் என்று சொன்னால் சொல்லுகிறார்கள், விபத்துக்கள் நடக்கின்றதாம், சம்மந்தம் இல்லாம இரண்டாவது தரப்பு வாசி சொல்றா விபத்து நடக்குதாம், விபத்துல செல்ஃபி எடுக்கிறாங்களா, உதவி செய்யறாங்க இல்லையா, அதுக்கு கூட்டு குடும்பத்துக்கு என்னையா சம்பந்தம்? விபத்துல ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆனா அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது எங்களுடைய மனிதாபிமானம். நாங்களா நினைச்சு செய்யணுமே தவிர கூட்டு குடும்பத்தாக சொல்லி செய்யறது இல்லை. எனவே இந்த இடத்துல நான் ஆணித்தரமாக கூறுகின்ற நடுவர் அவர்களே, இன்றைய தலைமுறையின் வாழ்க்கைக்கு கூட்டு குடும்பங்கள் செயற்பாடுகள் ஒத்து வராது என்பதை ஆணித்தரமாக கூடி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய தலைமுறை வாழ்க்கைக்கு கூட்டு குடும்ப வாழ்வியல் ஒத்து வராது, இந்த கூற்று சரியானது என்று வாதிட்டமைக்கு மறுத்து இல்லை இல்லை ஒத்து வராது என்பது தவறு, கூட்டு குடும்ப வாழ்வியல் சரியானது என்று தொடர்ந்து வாதத்தை முன்னெடுத்து செல்வதற்காக வவுனியா இலங்கை திருச்சபை பாடசாலையினுடைய மாணவன் சபி வர்ஷன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கோஷமிட்டு அவைக்கும் டான் டிவி நேயர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக தலைப்புக்குள் நுழைகின்றேன். எதிரணியினரே, உங்களுக்கு நான் ஒரு சில விடயங்களை கூறிச் செல்லலாம் என நினைக்கின்றேன். எங்களுடைய எதிரணியினுடைய மூன்றாம் பாதி வந்து கூறியிருந்தார், அந்த காலம் வேறாம், இந்த காலம் வேறாம், அவர்களுடைய தலைமுறை வேறாம், இவர்களுடைய தலைமுறை வேறாம், அந்த தலைமுறை உடுப்பு போட்டார்கள் என்று இந்த தலைமுறை உடுப்பு போடாமலா தெரிகின்றீர்கள், அந்த தலைமுறை உணவு உண்டார்கள் என்று இந்த தலைமுறை உணவு உண்டாமலா தெரிகின்றீர்கள், இல்லை என்னையா கதைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முதல் எழுதிய ராமாயணமும் மகாபாரதமும் திருக்குறளும் இன்று படிக்கப்படுகின்ற பொழுது சென்ற தலைமுறையின் கருத்துக்களை கூட உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் நீங்கள் என்ன மனிதர்கள்? நடுவர் அவர்களே, நான் ஒரு விடயத்தை இந்த சமூகத்திற்கு ஆணித்தரமாக கூற நினைக்கின்றேன். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நீங்கள் தனி குடும்பமாக இருந்தாலும் கூட்டு குடும்பமாக இருந்தாலும் உங்களுக்கிடையே பிரச்சனைகள் வந்தால் அதனை உங்களால் தீர்க்க முடியாவிடில் நீங்களாக விவாகரத்து எடுத்துக்கொண்டால் அதற்கு வேறொருவரும் பழியாக முடியாது. அப்படியே இருந்தாலும் கூட எங்களுடைய கூட்டு குடும்பங்களில் ஒரு 2 பேருக்கு இடையிலே சண்டை வருகின்றது என்றால் அந்த சண்டையை தீர்த்து அவர்களை ஒன்று சேர்த்து வைப்பதற்காக பல்வேறு முயற்சிகளில் எங்களுடைய பாட்டிமாரும் தாத்தாமாரும் ஈடுபடுகின்றார்கள். சரி, எங்களுடைய 2ஆம் வாதியும் கூறி சென்றிருந்தார், நானும் அதையே சொல்லலாம் என நினைக்கின்றேன். அதைத் தொடர்ந்து, அதாவது முதியோர்கள், உங்களுடைய பெற்றோர்கள் என்பவர் யார்? உங்களை சிறு வயதிலிருந்து சென்டிமீட்டராக மில்லிமீட்டராக பார்த்து உங்களுக்கு ஒவ்வொரு விடயங்களையும் சொல்லித்தந்து உங்களை பாரிய ஒரு மனிதனாக, சமூகத்தின் ஒரு பாரிய ஆளுமையாக வளர்த்து விட்ட உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் அந்த முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் விட்டு அவர்களை கஷ்டப்படுத்தி மன அழுத்தத்துக்கு உள்ளாக்க பார்க்கின்றீர்களே. எங்களுடைய சமூகம் உங்களை போன்ற இந்த கருக்குடும்பமே வேண்டும், கூட்டு குடும்ப செயற்பாடுகள் வேண்டாம் என்ற உங்களுடைய இந்த சமூக ரீதியான தேவையற்ற கருத்துக்கள் மூலமாக எங்களுடைய சமூகம் தீய பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை இந்த இடத்திலே நடுவர் அவர்களே நான் இந்த சமூகத்திற்கும் எதிரணியினருக்கும் தெரிவிக்க விரும்புகின்றேன். அடுத்ததாக எங்களுடைய இன்னொரு விடயத்தையும் குறிச்செல்லலாம் என நினைக்கின்றேன். பல்வேறு ரீதியான அறிவுரைகள் எங்களுடைய இந்த கூட்டு குடும்பத்திலே கிடைக்கின்றன. அதாவது எதிரினுடைய 1ஆம் பாதியிலிருந்து இறுதிவாதி வரை ஒரு விடயத்தை வெற்று உருட்டி பிசைந்தமாவே பிசைவது போல, செத்த பாம்பையே அடிப்பது போல பொருளாதாரம் என்றே அதை வைத்தே பிசைந்து கொண்டிருக்கின்றார்கள். இல்லையா, உங்களுக்கு பொருளாதாரம் தேவைதான், இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தை பார்க்கும் பொழுது அந்த பொருளாதாரம் எம்மாத்திரம் என்று நான் கேட்கின்றேன். நீங்கள் இன்று மிருகங்கள் அல்ல,
ஜீவ காருண்யமே இல்லாத, உங்களுடைய பெற்றோர்கள் மீது கூட மதிப்பு வைக்க முடியாத, கூட்டாக சேர்ந்து வாழக்கூட தெரியாத ரோபோக்களாக, இயந்திர சாதனங்களாக நீங்கள் இன்று மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை ஒரு விசை நீங்களே எண்ணிப்பாருங்கள் ஐயா. அடுத்ததாக ஃபோன் லேப்டாப் யூனிவர்சிட்டி வந்த பிள்ளை ஃபோன் லேப்டாப் நோன்னா, இல்லை சின்ன பிள்ளை ஃபோன் லேப்டாப் நோன்னா இவங்க பாட்டிமார் வேணான்னு சொல்கிறாங்களா? உங்களுக்கு ஃபோனில் என்ன பார்க்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த டிவி ஷோக்கு முன்னால் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அது உங்களோட மனதிலேயே நீங்கள் எண்ணி பாருங்க. இந்த சமூகத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளையும் இந்த ஃபோனையும் இந்த தொலைக்காட்சியும் பார்க்கறதால எந்த அளவுக்கு சீரறிறாங்க என்று சொல்லி அனைத்து மனிதர்களுக்குமே தெரிந்திருக்கும். நடுவர் அவர்களே, போதைப் பொருளாக இருக்கட்டும், இந்த சமூகத்தினுடைய அனைத்து சீர்கேடுகளையும் இந்த சமூகத்திற்கு பரப்பும் ஒரு ஊடகமாக திகழ்வதே இந்த சமூக வலைதளங்களும் இந்த இயந்திர சாதனங்களும் மாத்திரம்தான். அவற்றை பாவிக்க வேண்டாம் என்று ஒரு மனிதனோ உங்களுடைய கூட்டு குடும்பத்தில் உள்ள ஒரு உறவினர் உங்களுக்கு சொல்லும் பொழுது குத்துகின்றது என்றால் குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். நீங்கள் ஏதோ வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் போல எனக்கு அது தெரியவில்லை. சரி, அடுத்ததாக டிவியும் இதே மாதிரி தான். உங்களுக்கு சித்தி சீரியல் பார்க்குறதும், பொடியன் வந்து கார்ட்டூன் போய் பார்க்குறதும், மாமா வந்து கிரிக்கெட் பார்க்குறதும் எல்லாரும் சேர்ந்து ரிமோட்டுக்கு அடிப்படுறாங்களாம். முதல் உங்களுக்கு சித்தி சீரியல் பார்க்குறது முக்கியமா, மாமா கிரிக்கெட் பார்க்குறது முக்கியமா, உங்களை ஃபுல்லாக படிக்காமல் கார்ட்டூன் பார்க்குறது முக்கியமா? அந்த இடத்துல இறுதியாக எடுக்கப்படுற தீர்வு என்னன்னு தெரியுமா? ஒருத்தருமே டிவியே வேணான்னு டிவியை தூக்கி கட்டி வச்சுருவாங்க. நடுவர்களே, நீங்களே கூறுங்கள், அது அந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்லதா இல்லையா அந்த செயற்பாடு? நீங்களே ஒரு கணம் ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள். எனவே நாங்கள் கூறுகின்றோம், அறுதியும் மிருதியும் உறுதியுமாக எவ்விதமாக நீங்கள் நோக்கினாலும் தீதும் நன்றும் பிரதரவாரா என்ற கருத்திற்கமக எங்களுடைய கூட்டு குடும்ப செயற்பாடுகளே இந்த இடத்திலே விஞ்சி நிற்கின்றன என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சொற்சமற்களத்தினுடைய வாத பிரதிவாதங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. இனி தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரை இடம்பெற வேண்டும். சிறிது ஒரு இடைவேளையின் பின்னர் மீண்டும் சந்திப்போம். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். இது தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரைக்கான நேரம். இப்போது தொகுப்புரை ஆற்ற வேண்டிய பொறுப்பு ரக்ஷனுக்கு உரியது. பேசுங்கள். வணங்கியவே மீண்டும் வணங்குகிறேன். முதலாவது, இந்த காணொலி நேயர்களே, நீங்கள் எதிரணி கதைக்க வரும்பொழுது உங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து எங்காவது அனுப்பிவிடுங்கள். ஏனென்றால் இவர்களை கருத்துக்களை கேட்டுவிட்டு உங்கள் பிள்ளைகள் நாளைய காலங்களில் எதிர்காலங்களில் உங்களை எங்காவது தனியான மடத்துக்கு அனுப்பிவிட்டு உங்களது வாழ்க்கையே பாழாக்கிடுவார்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு அவர்களை வளர்த்ததுக்கு எந்த விதமான பயனற்றதாக போய்விடும். அடுத்ததாக நான் வருகின்றேன் ஒரு கருத்து. தனி குடும்பம் என்றால் என்ன தெரியுமா? வாட்டர் கேனையும் சோப்பையும் குழந்தையும் நானே வச்சுக்கொள்றேன் என்று ஒருத்தரிடமே எதையுமே பகிராமல் கஷ்டங்களையும் சரி நஷ்டங்களையும் சரி தானே ஏற்று வாழ்கிற ஒரு விடயம்தான் இந்த தனி குடும்ப செயற்பாடு. இதுதான் வேணுமென்று அவர்கள் எதிரணியினை ஏன் நிற்கிறார்கள் என்று எனக்கென்றால் விளங்கவில்லை. அதே போல தனி குடும்பத்தில் சண்டை ஏற்பட்டு விட்டால், அதாவது இந்த கூட்டு குடும்பம் மற்ற ஒரு குடும்பத்தில் சண்டை ஏற்பட்டு விட்டால் இங்கு நடுவராக பிள்ளைகள் தான் என்று அதை தீர்க்க வேண்டிய தேவை ஒரு மாபெரும் கீழ்த்தரமான செயல் அங்கு நடைபெறுவதை நாங்கள் கண்களோடு காண வேண்டியதாக இருக்கிறது. இந்த எதிரணியின் கருத்துக்களை பார்த்தால் எதிர்காலத்தில் இவர்களது பெற்றோர்களையும் என்ன நிலையோ எனக்கென்றால் தெரியவில்லை. மன்னிக்கவும். அடுத்ததாக இன்று எங்களுக்கு தரப்பட்ட தலைப்பின் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வியூகங்களின் அடிப்படையில் அழகாக விவாதத்தை கொண்டு சென்றிருந்தோம். அந்த வகையில் அவர்கள் முன்வைத்த ஒவ்வொரு கருத்துக்களையும் நாங்கள் அழகாக தவிர்த்திருந்த போதும் நாங்கள் கேட்ட இந்த கேள்வியாகிய பெற்றோர்களுக்கு எதிர்காலத்தில் முதியவர்களை நீங்கள் தனிமைப்படுத்த போகிறீர்களா, அதற்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்களால் எதுவும் கூறாமல் உள்ளது. ஏனென்றால் அவர்களுக்கு அதை பற்றி எந்த சிந்தனைகளும் இல்லை. அதாவது அவருடைய இரண்டாம் வாதி ஒரு கருத்தை, அதாவது மூன்றாம் வாதி ஒரு கருத்தை சொன்னார். சொந்த காலில் நிற்க தடுமாறுகிற இந்த நேரத்திலே இன்னொரு கால் என்னத்துக்கு நாங்கள் கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் சொந்த காலில் நிற்க தடுமாறுகிற நேரத்திலே உங்களுக்கு ஆலோசனை ரீதியாகவும் பக்க பலமாகவும் நிற்பதுதான் இந்த கூட்டு குடும்ப செயற்பாடுகள் என்றால் அது இங்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று என்பது நியாயபூர்வமான ஒன்றாகும். அதை விட நான் ஒன்று சொல்லுகிறேன். எங்களுடைய வாதி தெளிவாகத்தான் உங்களுக்கு சொன்னார். இந்த மனிதாபிமானியம் என்ற ஒரு விடயத்தை இந்த கூட்டு குடும்பம் மற்ற சென்றால் அது முற்றிலுமே மங்கி விடுகிறது. ஆகவேதான் அதாவது தெருவிலே ஒரு மனிதன் அடிபட்டு கிடக்கும் பொழுது அவனை கவனிக்கிறார்கள் இல்லை என்று தெளிவாக சொன்ன போதும் ஏன் இவர்களுக்கு விளங்கவில்லை என்றால் இவர்கள் நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று தான் நிற்கிறார்களே தவிர உண்மையை பார்க்க இவர்கள் மனம் சொல்லவில்லை. என்ன வந்தமோ எனக்கென்றால் தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஆண்களே கோவிக்காதிகள், நான் ஒரு விடயத்தை சொல்றேன். அதாவது இந்த கூட்டு குடும்ப செயற்பாடுகள் இந்த தலைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராதுன்னு நீங்கள் தனிக்குடும்பமாக கருக்குடும்பமாக
அவசரமாக சென்று விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு மனைவி அடிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அதை பார்த்த பிள்ளையும் தடுக்காமல் ஓடி போய் கட்டிலுக்கு ஒளிந்து கொள்வான். ஆகவே உங்கள் நலனுக்கும் சொல்லுகிறேன், இந்த உலக நலனுக்கும் சொல்லுகிறேன், என்றுமே அதாவது இன்றைய தலைமுறை வாழ்க்கைக்கு கூட்டு குடும்ப செயற்பாடுகள் ஒத்து வராது என்பது தவறு. அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய தவறு என்று கூறி விடைபெறுகிறேன். இனி கூட்டு குடும்ப வாழ்க்கை ஒத்து வராது என்கிற கூற்று அது சரிதான் என்று தொகுப்புரையாற்ற டேனுஜா. தொகுப்புரையில் சந்திப்பதில் மீண்டும் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் கூட்டு குடும்ப முறை இன்றைய காலகட்டத்தில் பொருந்தாது எனும் தலைப்பிற்கிணங்க இங்கு தொகுப்புரையாற்றலாம் என உள்ளேன். அந்த விதத்தில் எமது வாத அணியினரால் கருத்து வேறுபாடுகள், மனத்தாங்கல்கள், பொருளாதார பிரச்சனைகள், தனிப்பட்ட முடிவுகள், மேலும் தேவையற்ற கருத்துக்கள், நகர இட தட்டுப்பாடு என்ற பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தனர். கூட்டு குடும்ப செயற்பாடுகளில் ஈடுபட்டால் நடைபெறும் விடயங்களை அந்த விதத்தில் நாங்கள் பார்க்க போனால், நாங்கள் கூட்டு குடும்பம் என்பதை பற்றிய வரைவிலக்கணத்தை உங்களுக்கு அளித்திருந்தோம். அத்துடன் குடும்ப கலாச்சாரங்கள் கூட்டு குடும்பத்தின் போது ஒருவரை ஒருவர் பின்பற்ற அதாவது ட்ரெண்டிங்கால பாதிக்கப்படுது. அந்த விதத்தில் எதிர்த்தரப்பினரில் இரண்டாம் பாதி அவர்கள் சொன்னார்கள், அதாவது கேள்வியாக கேட்டுவிட்டார்கள், முதியோர்களை ஏன் முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறீர்கள்? உண்மையை சொல்ல போனால் அந்த முதியோர்களாக இல்ல தாய் தந்தைகளுக்காக தான் பெற்றோர் அதாவது பிள்ளைகள் வெளிநாட்டில் சென்று உழைக்கிறார்கள். வெளிநாட்டில் சென்று அதாவது எமது வீட்டிற்கு அருகாமையுள்ள பம்பை மடத்தில் காணப்படும் அன்னை தெரேசா இல்லத்தில் நடுவர்களே பல முதியவர்கள் உள்ளார்கள். நான் சென்று பார்த்துள்ளேன். அவர்கள் அங்கு இருந்தாலும் நகை ஆபரணங்கள் என்று என்பவற்றை போட்டுக்கொண்டு இருப்பவர்கள் தான் அதிகம். அந்த விதத்தில் வெளிநாட்டில் உள்ள பிள்ளைகள் அவர்களுக்காக உழைப்பதற்காக தான் சென்று அவர்களுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்கிறார்கள். அடிக்கடி அவர்களை பார்க்கிறதற்கும் வருகிறார்கள். அப்ப அவர்கள் கஷ்டப்படுறது தங்களுடைய பெற்றோர்களுக்காக தானே. அடுத்ததாக நடுவர்களே இன்னொன்று கூறுகிறேன், இங்கு நகர வாழ்க்கைக்கு அதாவது தாத்தா பாடியனருக்கு பொருந்துவதில்லை. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு எமது அயல் வீட்டில் உள்ள பிள்ளைகள் கூறுவார்கள், தங்கள் வீட்டில் உள்ள அதாவது பெற்றோர்கள் கூறுவார்கள், தங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் தங்களுடைய தாத்தா பாட்டியினர் தங்களுடன் இருப்பதற்கு விருப்பமா. ஆனால் அங்கே போய் தாத்தா பாட்டிகிட்ட கேட்டா என்ன பிள்ளை சொல்கிற, எங்கிற நிலத்தில் இருக்கிற காணி பூமி தோட்டந்துறவை இதெல்லாத்தையும் விட்டுட்டு என்கால எப்படி வரையிலும் இப்போதான் மரவள்ளி போட்டது அதெல்லாம் பிடுங்க வேண்டாம், அங்கே வந்தால் எல்லா கண்டுகாலியும் காஞ்சு விடும், பிறகு எப்படி நாங்கள் வாரதுன்னு அவங்க கேட்குறாங்க. அப்படி இருக்க நாங்கள் எப்படி கூட்டு குடும்பமாக வாழ்றது? அத்துடன் இன்னொரு கருத்து முன்வைக்கிறேன். மூன்றாம் தரப்பு வாதியினர் கூறினார், தாய் தந்தை அதாவது பாட்டி தாத்தாட பேச்சை மதிக்கலையா. நீங்களே சொல்லுங்கள், உங்களுடைய தாய் தந்தையின் பேச்சை நீங்கள் 100% மதிக்கிறீர்களா? தாய் தந்தையின் பேச்சை மதிக்காத நீங்கள் எவ்வாறு தாத்தா பாட்டியின் பேச்சை மதிக்கிறீர்கள்? அடுத்ததாக தாத்தா பாட்டி இருப்பது அதாவது தலைமுறையினர் இருப்பது எதற்காக என்றால் எங்களுடைய பழக்க வழக்கங்களை சீர் செய்வதற்காக என்று. ஏன் எமது தந்தை தாய்க்கு தெரியாதா இன்றைய காலத்தில் உள்ள பழக்க வழக்கங்களை எவ்வாறு சீர் செய்வது என்று நடுவர்களே? ஆகவே நான் அறுதியும் உறுதியுமாக கூற விளைவது என்னவென்றால், அவர்கள் ஆதாரம் இல்லாத கூடிய ஒரு கருத்தை தனிப்பட்ட முடிவர்கள் ஆணும் பெண்ணும் திருமணம் செய்வது விடுத்து ஆணும் பெண்ணும் திருமணம் செய்வது கூறினார்கள். அதற்கான ஆதாரம் இல்லை. அப்ப ஆதாரம் இல்லாத பேச்சும் ஆசாரம் இல்லாத வாழ்வும் ஒருபோதும் பயனில்லை என்பதை கூறி நான் அறுதியும் உறுதியும் இறுதியுமாக நடுவர்களை கூறுகிறேன் ஒன்றுதான், இன்றைய தலைமுறையினரின் வாழ்க்கைக்கு கருக்குடும்பமே சிறந்தது. கூட்டு குடும்ப செயற்பாடுகள் ஒத்து வராது என்பது முற்றிலும் சரியாகும் என்பதை ஆணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய யதார்த்தமான வாழ்வியல் சூழலிலே கூட்டு குடும்ப வாழ்வு என்பது ஒத்து வராது என்று பேசுகிறார்கள். இந்த கூற்று சரியானதா தவறானதா? இதுதான் கொடுக்கப்பட்ட தலைப்பு. இன்றைக்கு கூட்டு குடும்பம் அருகி கொண்டுதான் செல்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று தேடி பார்த்தீர்கள் என்றால் மிக பிரதானமான காரணம் பொருளாதாரம்தான். ஒரு காலத்திலே விவசாயத்தை மையப்படுத்திய பொருளாதாரம். இதனால் எல்லோரும் கூட்டாக வாழ வேண்டிய தேவை ஏற்பட்டது. இந்த விவசாய பொருளாதாரத்திலே வாழ்ந்தவர்கள், விவசாயம் என்றால் அது கடல் வேளாண்மையும் தான், அவர்களுக்கு அப்பா சித்தப்பா என்று பாட்டா வரைக்கும் எல்லோரும் குடும்பத்திலே ஒன்றாக இருந்தால்தான் அந்த தங்களுடைய வாழ்வியல் செழிப்பாக அமையும். ஆனால் இன்றைக்கு
ஒரு புதிய மத்திய வர்க்கம் வந்துவிட்டது, அரசாங்க உத்தியோகம் அல்லது வெளிநாடு புலம்பெயர்ந்து சென்று அங்கே உழைத்தல். எனவே இத்தகைய ஒரு சூழலிலே முதியவர்கள் வீட்டிற்கு சுமையாக இருக்கிறார்கள். முதியவர்களை வைத்து பராமரிப்பதற்கு அவர்களால் இயலாமல் இருக்கிறது. அப்படி முதியவர்களை வைத்து பராமரிப்பது என்றால் புலம்பெயர் தேசங்களிலே எல்லாம் முதியோர் இல்லங்களிலே ஹோம் என்று சொல்லி அங்கே கொண்டு சென்று விடுகிறார்கள். அந்த கலாச்சாரம் இப்பொழுது எங்கள் மண்ணிலும் வந்துவிட்டமையை பார்க்கிறோம். முதியவர்கள் அவர்கள் தாங்களாகவே கேட்டு முதியவர்களோடு முதியவர்களாக சேர்ந்து இருக்கிற பொழுது டிமென்ஷியா முதலிய பிரச்சனைகள் ஏற்படாமல் நாங்கள் பேசிக்கொண்டே வாழலாம் என்று அவர்கள் அப்படி இருக்கிறார்கள். இல்லை என்றால் கதைப்பதற்கு ஆட்கள் இல்லாமல், பழகுவதற்கு ஆட்கள் இல்லாமல், தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளிலே அவர்கள் வாழ வேண்டிய ஒரு இடர்பாட்டிற்குள்ளே உள்ளாகிறார்கள். அப்படி வைத்து பார்க்கிற பொழுது இன்றைக்கு கூட்டு குடும்ப வாழ்வு சிதைந்து விட்டது என்பது யதார்த்தம். கூட்டு குடும்ப வாழ்வு சிதைந்தமையால் எங்கள் வாழ்வியலிலே நாங்கள் இழந்தவை ஏராளம். மிக குறிப்பாக மனிதனை மனிதன் மதிப்பதிலே இருந்து, எங்கள் விழுமியங்களை பேணுவதிலே இருந்து, நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்வதிலே இருந்து பல விடயங்கள் பாட்டா பாட்டி முதியோர் இல்லத்திற்கு சென்றமையால் நாங்கள் இழந்து விட்டோம். ஆனால் பொருளாதாரம் என்று வருகிற பொழுது இன்றைக்கு முன்னேறை காட்டிலும் இன்றைக்கு பொருளாதாரத்திலே எங்கள் குடும்பங்கள் மேம்பட்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் எல்லா வீடுகளும் மண் வீடுகளாக இருந்தன. ஆனால் இன்றைக்கு மண் வீடுகளை பார்ப்பதற்கு அரிதாகவே இருக்கிறது. இன்றைக்கு எல்லோருடைய வீடுகளிலும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது. பண்டைய பொருளாதாரத்தை காட்டிலும் இன்றைய பொருளாதார நிலைமை எப்படி சொன்னாலும் அது சற்று மேம்பட்டதாகவே இருக்கிறது. வறுமை என்பது உலக நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது நாங்கள் வறுமையின் பிடிக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் பண்டை காலத்தோடு ஒப்பிடுகிற பொழுது சற்று மேம்பட்டிருக்கிறோம். விவசாய பொருளாதாரம் வலுக்குன்றி இருக்கிறது. ஆனால் புலம்பெயர் பொருளாதாரமும் அல்லது இங்கே இருக்கக்கூடிய வணிக பொருளாதாரமும் இன்றைக்கு எங்களை தாங்கி நிற்கின்ற சக்திகளாக இருக்கின்றன. ஆகவே இதுதான் பின்புல சூழல். இந்த சூழலுக்கு கூட்டு குடும்பம் ஒத்து வருமா இல்லையா என்று பார்த்தோம் என்றால், நான் விவசாய சூழல் பற்றி சொன்னேன். விவசாய சூழலுக்கு கட்டாயம் அது கடல் வேளாண்மை என்றால் என்ன, நில வேளாண்மை என்றால் என்ன, கூட்டு குடும்ப வாழ்வியல் மிக அவசியமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த வணிக நிலைப்பட்ட சூழலிலே, பொருளாதாரத்தை மையப்படுத்திய சூழலிலே இன்றைக்கு கல்வியை கூட ஒரு பொருளாதார பண்டமாகத்தான் பார்க்கிறார்கள். அறிவு பொருளாதாரத்திலே மேம்பட்டவர்கள் தான் உலகை ஆள்கிறார்கள். அப்படி வைத்து பார்க்கிற பொழுது இன்றைக்கு கூட்டு குடும்ப வாழ்வியல் இந்த விடயங்களுக்கு சற்று இடைஞ்சலாக இருப்பதாகவே உணர்கிறார்கள். இவர்களுடைய வாத பிரதிவாதங்களும் அப்படித்தான் இருந்தன. அந்த வகையில் பொருண்மை சார்ந்த வாதத்திலும் தர்க்கவாதத்திலும் இந்த சுற்றிலே வவுனியா நெழுக்குளம் மகாவித்தியாலய மாணவர்கள், கலைமகள் மகாவித்தியாலய மாணவர்கள் அதிக கரிசனை கொண்டிருந்தமையால் இன்றைய வாழ்வியலில் கூட்டு குடும்ப வாழ்வியல் சரிப்பட்டு வராது என்கிற கூற்று சரியானது, அதாவது தனி குடும்பம்தான் தேவையானது என்று வாதிட்ட நெழுக்குளம் மாணவர்கள் இந்த போட்டியிலே வெற்றி பெறுகிறார்கள் என்பதை தீர்ப்பாக சொல்லி, தன்னுடைய அணிக்காக அதிக பங்களிப்பு செய்தவர் என்ற வகையில் அணித்தலைவராக பங்கேற்ற செல்வி டேனுஜா, பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர் உலக புகழ் பெற்ற பேச்சாளர்கள் வழங்குகிற ஊக்குவிப்பு பரிசை அவர் பெறுகிறார். வாருங்கள் டேனுஜா. நல்லது நேயர்களே, இத்தகைய சொற்சமர் களத்திலே உங்கள் பாடசாலைகளை சார்ந்த பிள்ளைகளும் பங்கேற்க வேண்டும் என்று நீங்கள் ஆவல் கொண்டால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். தயாரிப்பாளர் சொற்சமர், டான் தொலைக்காட்சி, இலக்கம் 707, ஆஸ்பத்திரி வீதி, யாழ்ப்பாணம் என்கிற முகவரிக்கு ஒரு வேண்டுகை கடிதத்தை எழுதி அனுப்புங்கள். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களை இந்த மேடைக்கு அழைத்து வருவதற்கு ஆவன புரிவார். நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றும் ஓர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியின் முகாமையாளர் இளையதம்பி செல்வச்சந்திரன், இந்த நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவாளர் மற்றும் படத்தொகுப்பாளர் விபீஷன்
மற்றும் துவா குழுவினர் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.